வெல்கம் டு துருவமொழி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைட்ஸ் ப்ராப்ளம் இன் ஹனிபி பாக்ஸ். எப்படி மைட்ஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா காலனி பார்த்திங்கன்னா நிறையா எக்ஸ் வச்சுருக்க மாட்டாங்க. அப்படி எக்ஸ் இருந்தாலும் அந்த எக்ஸில் மைட்ஸ் அட்டாக் இருக்கும். ஏன்னா மைட்ஸ் எப்படி மல்டிப்ளை ஆகும்னு பார்த்திங்கன்னா அந்த எக்கில் போய்ட்டு முட்டை வச்சுருங்க. அந்த நம்மளோட பீஸோட எக்கு கூடயே அதுங்களும் பொரித்து வந்துடுங்க வெளியே. ஒரு முட்டை 4 முட்டை அப்படி வச்சுட்டு 4மே பொரித்து வந்துடும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எது கூட அதுக்கு முட்டை வைக்கணும், ஆண் தேனியோட லார்வா கூட தான் வைக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் முட்டை வச்சு அதுலேருந்து ஒரு 4 பூச்சி வெளியே வரும். அப்படி தான் அது மைட்ஸ் அதிகமாகும். ஸோ நம்ம பீஸ்க்கும் அதை பற்றி தெரியும், நல்லாவே தெரியும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பீஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்லி ஆண் தேன் முட்டைங்க அதிகமாக வைக்கும். அதில் இந்த மைட்ஸ்லாம் போய்ட்டு முட்டை போட்டு பொறிக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணுன்னா பீஸ் என்ன பண்ணுன்னா எல்லா ஆண் தேனியும் பிடிச்சி வெளியே அனுப்பிச்சிடுங்க. அதே மாதிரி அந்த மைட்ஸ் என்ன பண்ணுன்னா அந்த பீயோட சில பார்ட்ஸை சாப்பிட்ருங்க வரும்போதே. அதெல்லாம் ஹெல்த்தியாக இருக்காது. அதனால் பீஸ் நல்லா தெரிஞ்சிடும், ஒர்க்கர் பீஸ்க்கு எல்லாமே தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணும் அதெல்லாம் ஒன்று பிடிச்சி வெளியே போட்டுருங்க. ஸோ என்னோடய பாக்ஸில் என்ன ஆச்சுன்னா லாஸ்ட் கப்புள் ஆஃப் வீக்ஸ் என்ன ஆச்சுன்னா எல்லா பிளாக் ட்ரோன் பீஸும் பார்த்திங்கன்னா வெளியே இருந்துச்சு. ஸோ எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் பாக்ஸ் வச்சு வளர்த்துன்னு இருக்கேன், எனக்கு தெரியாது அதை பற்றி. அதே மாதிரி யாரும் தமிழ்நாட்டில் அதை பற்றி பேசுனதில்லை, மைட்ஸை பற்றி பேசுனதில்லை. ஸோ எனக்கும் தெரியாது. ஸோ நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு லேர்னிங் என்ன கிடச்சிச்சின்னா பீஸ் கம்ப்ளீட்டாக எக்ஸ் லே பண்ண ஸ்டாப் பண்ணிவிடும், குயின் பீ. அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள். இருக்கிற அட்டாக்கான கோமை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணணுன்னா அதுங்களுக்கு பழைய அடைங்களாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஊழலை கட்டுறதுக்கான சான்சஸ் நீங்கள் கொடுக்கணும். இந்த டைமில் நீங்கள் ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா, கோம் ஹெல்த்தியாக இருக்குது, பீஸ் குவான்டிட்டி அதிகமாக இருக்குன்னா நீங்கள் பிரித்து கூட வைக்கலாம். ஸோ அதுமாரி பண்ணலாம். அதேமாதிரி கீழே பார்த்திங்கன்னா உங்கள் பாக்ஸ் கீழே இருக்கிற ஸ்டாண்டு கீழே இது வைக்கிறது எப்படின்னா வேப்பிலை தழை போடுறது, கொஞ்சம் பூச்சிலாம் வராத மாதிரி பார்த்துக்கணும். அப்படிலாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.